கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நம்ம வந்து இந்த லெந்து நாட்கள் 40லும் 40 குறித்து அந்த விசேஷமா நம்ம பார்க்குறோம். அதில இன்றைக்கு ஆபிரகாம் வந்து தன்னுடைய தம்பி லோத்துக்காய் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன் சகோதரன் லோத்துக்காய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த கோமோன் சோதராவை நான் வந்து அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போது இவர் அதை அழிக்க 40 நீதிமான்கள் இருந்தால் நீங்கள் அழிச்சிருவீங்களா ஆண்டவரே அப்படின்னு தன் சகோதரனுக்கா நிமித்தமாக ஆண்டவரிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். முதல்ல 50 சொல்லுவார், அதுக்கப்புறம் 40 நீதிமான்கள் இருந்தால் நீங்கள் அழிச்சிருவீங்களா? இல்லை, நான் அழிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அது ஒன்று. அடுத்து ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு கரெக்டாக 40 வயதில் திருமணம் ஆகுது ரெபேக்கால. அப்புறம் ரெபேக்கால் குழந்தை பிறந்து அவளுடைய பிள்ளை ஏசா அவருக்கும் 40 வயதில் திருமணம் ஆகுது. இன்றைக்கு இந்த 40 ரகசியங்களை அந்த வேதத்தில் இருக்கிற 40 நம்ம பார்த்துருக்கோம். நாளைக்கு வேறு காரியத்தை நாம் பார்ப்போம். 40 அந்த எண் வந்து என்னென்ன காரியத்தில் வருது அப்படின்றதை குறித்து நாளைக்கு நம்ம வேறு காரியங்களை பார்ப்போம். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து 40 நாளும் கவனியுங்கள். வீடியோ இது மட்டும் இல்லை, 40 நாட்கள் லெந்து நாட்களின் தியானம்னு சொல்லி லாங் வீடியோ போடுறேன். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் கட்டாயம். இதுலேயும் முடிஞ்சால் லைன் கொடுக்குறேன், அந்த கனெக்ஷன் கொடுக்குறேன். நிச்சயமாக ஒரு பொருத்தனையோடு கூட நீங்கள் தொடர்ந்து அந்த 40 நாட்களும் அந்த தியானத்தில் கலந்து கொண்டு அந்த தியானத்தில் தேவன் உங்களோடு என்னோடு பேசுகின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது அற்புதங்களும் அதிசயங்களும் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும், நடக்காமல் போகாது. நம்மை ஆண்டவர் கர்த்தர் இந்த வருடம் சாட்சியாய் நிறுத்துவார். அர்ப்பணிப்போமா? அற்புதத்துக்காக அல்ல, தேவனுடைய சித்தத்துக்காக நாம் அர்ப்பணிப்போம். நாம் அர்ப்பணித்தால் அற்புதம், அற்புதத்துக்காக நம்ம அர்ப்பணிக்கக்கூடாது. அவருக்கு அது தெரியும் இல்லையா? இது எங்கள் நினைவுகளை ஆராய்ந்தறிகிறவர். பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த வருடம் ஒரு அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இணைந்திருங்கள். அநேக பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.